Guys, welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics. Question கேட்கப்பட்ட தேதி 9/4/2024 shift number 1. அந்த question தான் பார்க்க போகிறோம். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க for any queries, crash course அல்லது regular classes. தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட enquiry form fill பண்ணுங்க. Our team will communicate என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். Going to the question. A light emitting diode LED is fabricated using GAAS semiconducting material whose band gap is 1.42 electron volt. The wavelength of the light emitted from the LED is what? So energy lambda ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். இது கைனட்டிக் எனர்ஜி இல்லை, தட் இஸ் ஆக்சுவலி எனர்ஜி. ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா, லேம்டா ஈக்குவல் டு ஹெச்சி டிவைட் பை இ. ஹெச்ங்கிறது 6.6 × 10⁻34, சி என்பது 3 × 10⁸. எனர்ஜி எனப்படுவது 1.42, எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜூலாக நான் கன்வெர்ட் பண்ணோன்னா இன்ட்டு 1.6 × 10⁻19 மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் டாப்பில் 20 × 10⁻6 டிவைடட் பை 2.3 × 10⁻19. இதை கட் பண்ணும்போது ஐ காட் அரவுண்ட் 9 அப்படிங்கிற வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூஸை கட் பண்ணால் 7. ஸோ 9 × 10⁻7 ப்ராபப்ளி இதை 900, ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் நேனோ மீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அப்போ பேஸ் பண்ணும்போது 900 × 10⁻2 × 10⁻7 போட்டால் தட் would be like 10⁻9, that is 900 நானோமீட்டர். ஸோ 900 நானோமீட்டருங்கிறது இல்லை, நான் இங்கே பொதுவாக அடித்த ஆன்சர் தான் இது. ப்ராபப்ளி 875 அப்படிங்கிறது இதற்கு நியர்பை ஈக்குவலண்ட் ஆன்சராக இருக்கலாம். ஒருவேளை ஆப்ஷனில் 875ன்னு ஒன்று, 885ன்னு ஒன்று, 865ன்னு ஒன்று, 895 இப்படி 4 ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முறையாக 2.3 இங்கே 20ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 2.3 சொல்லும்போது 9ஆம் வாய்ப்பாடுக்குள்ளே போட்டாங்கன்னா 9 3 27 வராது. 8ஆம் வாய்ப்பாட்டில் தான் போட்டாங்கன்னா 8 3 24, 8 2 16, 18. ஸோ 18.4 அந்த அளவுக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் இப்போ 23/200 அப்படின்னு இங்கேயும் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி அதற்கப்புறமாக நீங்கள் 184, அதுலேருந்து 16 ஒரு டாட் வைக்கும்போது 0 அப்படின்னு நீங்கள் உட்காந்து பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ 8.7 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 8 7 5 இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் ஷார்ப்பான ப்ரிசிஷனில் 10 டிஃப்ரென்ஸில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு ரேண்டமான வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், தைரியமாக 2/20 அப்படிங்கிற ஆர்டர்லேயே எடுத்து சால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அடுத்ததாக a heavy iron bar of weight W is having one of its end on the ground and other on the shoulder of a person. The bar making angle theta with horizontal. The weight experienced by the person அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாகவே ஒரு பார் நார்மலாக இருக்குது அப்படின்னா the weight is always act towards the center. So W that is L/2, that is L/2. டோட்டல் லென்த்தில் பாதி கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். இதோட மொமெண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட W × L / 2 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நான் இங்கே ஒரு சப்போர்ட் ரியாக்ஷன் கொடுக்குறேன்னா அப்போ என்ன அர்த்தம், கேபிட்டல் N மைனஸ் W × L / 2 = 0, N which is equal to WL/2 அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஓவரால் லென்த்து இந்த எண்ணிலேருந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எல்லுன்னு சொல்லும்போது N × L = WL/2, L கட்டாச்சுன்னா W/2. அவ்வளோதான். சிம்பிளி என்னென்னா ஒரு பார் என்னோட ரியாக்ஷன் ஒரு இடத்துல இருக்குது, தட் இஸ் மை N, தட் கவர்ஸ் த ஓவரால் டிஸ்டன்ஸ் ஆஃப் L. வெயிட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் L/2. அப்போது இந்த என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் L பாசிட்டிவ் மைனஸ் W × அதோட L/2. இது இங்கே போகும்போது L/2, LL கேன்சல், W/2. ஸோ ரியாக்ஷனுங்கிறது ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஹாஃபில் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லோடு கொடுக்குது, லோடு தாங்குது அப்படின்னு சொல்லும்போதே தட் இஸ் லைக் என்ன, வெயிட்டு பாதியாக குறையுது அப்படிங்கிறத தியரட்டிக்கல் கொஸ்டின். இதுக்கான ஸ்டெப்புன்னு பார்த்தா 1 2 3ன்னு முடிச்சாச்சு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இவ்வளோ நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட நேச்சர். when the current vary with the time, Newton's third law is valid only if momentum carried by the electromagnetic field is taken into account. ஸோ இட் இஸ் கரெக்ட். நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு சொல்லும்போது நியூட்டன்ஸ் தேர்ட் லா பேஸ் பண்ணும்போது நமக்கு கரண்ட் வேரி வித் டைம், இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது ரெண்டும் டேக்கன் இன்ட்டு அக்கௌண்ட் நம்ம எடுக்கும்போது அப்போ என்ன பண்ணுறோம், ஸோ இட் இஸ் வேலிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம்பியர் சர்க்யூட் லா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பயோட்-சாவர்ட் லா. கரெக்ட். பயோட்-சாவர்ட் லா தனி, ஆம்பியர் சர்க்யூட் லா தனி. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்தது கிடையாது. இது ரெண்டும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளினா மேக்னெட்டிக் ஃபீல்டை வேணால் சொல்லலாம், இந்த μ0/4π வேணால் சொல்லலாமே தவிர
மற்ற எதுக்கும் இது வந்து டிபெண்ட் கிடையாது, இன்டர் டிபெண்ட் கிடையாது. இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை பண்ணுறது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக, a proton, electron and an alpha particle have same energies E1, E2, E3. their de Broglie wavelength will be compared as. இதில் எது அதிகம் எது கம்மி எது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆல்ரெடி E equal to hc by lambda, E is inversely proportional to lambda. கைனடிக் எனர்ஜிங்கிறது மொமெண்டமை பேஸ் பண்ணும்போது p square by 2m, that is 1 by m. லைக்வைஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாம்டாவை கால்குலேட் பண்ணும்போது லாம்டா equal to h by p, hp which is equal to h by lambda. அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது h square by lambda square. இந்த லாம்டா ஸ்கொயரை தனியாக எடுத்தால் h square divided by 2m into m into எனர்ஜி. லாம்டாவை எடுக்கும்போது that h divided by square root of 2mk. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு செஷன் 2லேயே. அதனால தான் இதை கொஞ்சம் வேகமாக போயிருக்கேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான். இதில் என்னென்னா நமக்கு தேவை ஹெச்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இங்கே மாஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. மாஸ் ஆஃப் புரோட்டான் வேறு, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேறு, மாஸ் ஆஃப் ஆல்ஃபா வேறு. கைனடிக் எனர்ஜிஸ் ஹேவ் த சேம் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்பட்டதுனால எனர்ஜி தேவையில்லை. அப்போ லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by m. அப்போ 1 by மாஸ் ஆஃப் புரோட்டான், 1 by மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், 1 by மாஸ் ஆஃப் ஆல்ஃபா. இதில் எது சார் உள்ளதுலேயே லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா 9 × 10⁻³ அதுவே புரோட்டான் 1.6 × 10⁻27. மாஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லும்போது 4 × புரோட்டான் 1.6 × 10⁻27. இதில் ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டு எலக்ட்ரானு, செகண்ட் லோயஸ்ட்டு புரோட்டான், தேர்ட் லோயஸ்ட்டு ஆல்ஃபா. அப்படின்னா இதுக்கு இன்வெர்ஸ்லி இருக்கிறதுனால லாம்டா பேஸில் இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? லாம்டா ஆல்ஃபா இஸ் லெஸர் தென் லாம்டா புரோட்டான், லாம்டா எலக்ட்ரான் அதை விட கம்மியாக இருக்கும். அப்படியே இங்கே அப்படியே ரிவர்ஸாக மாறுது. ஓகேங்களா? ஸோ லாம்டா ஆல்ஃபா இஸ் லெஸர் தென் லாம்டா புரோட்டான் இஸ் லெஸர் தென் லாம்டா எலக்ட்ரான் அப்படிங்கிறது இந்த சம்மோட கன்க்ளூஷன்ஸாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? A bulb and a capacitor are connected in series across an AC supply. ஏசிங்கிற ஒரு வார்த்தை வருது, ஏசியில் கெப்பாசிட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது வருது. ஸோ தட் ரெஃபர்ஸ் டு எக்ஸி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து I which is equal to V is not only R, that is V divided by Z ஆக இருக்கலாம். Z equal to square root of R square plus XL square ஆக மாறலாம். A dielectric is placed in then between the plates of the capacitor. The glow of the bulb என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, அப்படியே இருக்குமா? ஸோ இந்த க்ளோங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் முதல்ல பார்ப்போம். இந்த க்ளோங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் திஸ் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டோட ஃப்ளோவை நான் எப்படி ரெசிஸ்டன்ஸை வச்சு தடுக்கிறோன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு க்ளோ ஆகிறதும் இல்லை க்ளோ கம்மியாகிறதும். ஸோ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ரெசிஸ்டன்ஸுங்கிறது நாட் அட் ஆல் ரெசிஸ்டன்ஸ், இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ கெப்பாசிட்டர் equal to 1 by omega into C. So that is like Xc is inversely proportional to C. C அதிகமானால் Xc குறையும், C குறைந்தால் Xc அதிகமாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். C is usually epsilon naught A divided by D. When the value of dielectric நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா the value of C will decrease. ஏன்? இங்கே ஆல்ரெடி 1 இருக்குன்னு வைங்க. இப்போது Kவோட வேல்யூ ஒரு 1, 3, 4ன்னு வச்சிங்கன்னா அப்போ 1 divided by 4ன்னு வரும்போது C ஓட வேல்யூ C டேஷை விட கம்மியாக இருக்கும். C is less than C dash. C is greater than C dash மாறும். அப்போ C dash குறைகிறதுன்னு அர்த்தம். Whenever there is a decrease in capacitance, the value of resistance increases அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தட் இஸ் வை ஆப்ஷன் 3 இன்க்ரீசஸ்ங்கிறது இதற்கான சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் இந்த மாதிரியான கொஸ்டின் கன்செப்ஷுவல் தான், பட் இதில் நாங்கள் நிறைய நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஃபார்முலாஸாக அப்ளை பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். A sphere of relative density sigma and diameter has a concentric cavity diameter small d. The ratio of capital D by small d if it is floats on a water of a tank. ஸோ ஒரு ஸ்பியர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ we have a sphere. அந்த ஸ்பியர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் முழுகும்போது அப்படின்னு. அப்போ 2 மீடியம், ஒன்று வாட்டர் மீடியம், இன்னொன்று ஸ்பியர் ஆன் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மீடியம். 2 மீடியம் இருக்குது. ஸோ வாட்டரை பேஸ் பண்ணி வரும்போது ρgv ஈக்குவல் டு ρgv. ஏன்னா பயன்சி ஃபோர்ஸ் Fg இஸ் ஈக்குவல் டு Fg டேஷ்னு போடுறோம். வாட்டரு கிராவிட்டி 4/3 πr3. அதுவே இட் இஸ் ஈக்குவல் டு டேஷ்னு போடும்போது ஸ்பியரோட டென்சிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஆல்ரெடி கேவிட்டி டயாமீட்டர் இருக்குது. ஸோ கேபிட்டல் டி விச் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஆர். ஓகேங்களா? அல்லது ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. ரேடியஸுங்கிற டயாமீட்டரில் 2 தானே.
ஸோ which is equal to 2r, இங்கே small d which is equal to 2 times of small r அப்படிங்கிற ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டினோட பேஸ். இப்போ இங்கே ஆறுங்கிறது தான் கேபிட்டலில் இருக்குது, பட் தே ஹவ் கிவன் த வேல்யூ ஆஃப் டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, d/2, திஸ் இஸ் ஆல்சோ ஸ்மால் d/2 அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இதில் இருக்கும்போது இந்த ரோட வேல்யூ w, g இதெல்லாம் கட்டு 4/3 பை 4/3 எல்லாமே கட்டு r³ = சிக்மா இன்ட்டு r³ மைனஸ் r³. இந்த கேபிட்டல் ஆர் d/2ன்னு எடுக்கலாம். ஒருவேளை r³ எடுத்தால் d to the power of 3 divided by 2/3ங்கிறது 8, d³/8 = gamma இன்ட்டு கேபிட்டல் d³ மைனஸ் ஸ்மால் d³ divided by 8, 8ம் கேன்சல். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இந்த பார்ட்டில் முடியுது. ஆனால் இதுக்கப்புறமான ஆன்சர் எடுக்கும்போது தான் ஒரு குழப்பம் ஏற்படும். அது என்னங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேனே. ஸோ திஸ் சிக்மா இஸ் கோயிங் பாட்டம் போகும்போது இந்த d கேன்சல் ஆனால் 1, d³ ஸ்மால் d³ = 1. இந்த 1 இங்கே போச்சுன்னா 1 + gamma. இந்த கியூப் ரூட்டை ரெண்டுத்தையும் காமனாக எடுத்திங்கன்னா 1/3. இப்படி ஒரு ஆன்சரே இதில் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ராங், அது நமக்கே தெரியுது. அடுத்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா எடுத்தோடனே உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் நமக்கு குழப்பம் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், திஸ் வேல்யூ ஆஃப் d³ = gamma இன்ட்டு சிக்மா இன்ட்டு d³ மைனஸ் சிக்மா கேபிட்டல் d³. இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுறோம். திஸ் மைனஸ் இஸ் கோயிங் ஹியர், சிக்மா இன்ட்டு ஸ்மால் d³, திஸ் சிக்மா கேபிட்டல் d³ மைனஸ் கேபிட்டல் d³, தட் இஸ் லைக் சிக்மா மைனஸ் 1 இன்ட்டு கேபிட்டல் d³, இங்கே சிக்மா இன்ட்டு d³. இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா, கேபிட்டல் டி ஸ்மால் டியை செக்ரிகேட் பண்ணுறேன். திஸ் வேல்யூஸ் ஆர் கெட்டிங் செக்ரிகேட்டட், காமா டிவைடட் பை காமா மைனஸ் 1. இந்த பவர் ஆஃப் 3 இங்கே போகும்போது பவர் ஆஃப் 1/3. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோன்னா ஆப்ஷன் நம்பர் 2 நம்ம செலக்ட் பண்ணுறோம். த்ரூ மல்டிபிள் நம்பர் ஆஃப் என்னன்னு சொல்கிறது கேல்குலேஷன்ஸில் நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆன்சர்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த கொஸ்டினை கொண்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு f = fg தாங்கிற அந்த டெரிவேஷனுக்கு வர்றது கஷ்டம். வால்யூமோட வேல்யூவில் கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³ கொண்டு வருது அடுத்த சேலஞ்சு. அதுக்கப்புறம் இங்கே வர d³ நம்மளோட ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சு கேல்குலேட் பண்ணுறது மூணாவது டிஃபிகல்ட்டான டாஸ்க். இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியுங்கிறதுனால இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரைட். டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் லேட்டரல் ஹீட் ஜூல்/kg. ஜூல்னா நியூட்டன் மீட்டர். 1 ஜூல் என்பது 1 நியூட்டன் மீட்டர். 1 நியூட்டன் என்பது 1 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், மீட்டர்/கிலோகிராம், கிலோகிராம் கேன்சல், மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், m/0, l/2, t/-2. தட் இஸ் மை ஆப்ஷன். ஏன்னா அதெல்லாம் கிராஸ் செக்கே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. த வால்யூம் ஆஃப் ஐடியல் கேஸ் gamma = 1.5 is changed adiabatically from 5 liter to 4 liter. The ratio of initial pressure to final pressure. யூஸ்வலாகவே ஃபைனல் ப்ரெஷர் பை இனிஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு இனிஷியல் வால்யூம் பை ஃபைனல் வால்யூம் டு த பவர் ஆஃப் காமா. இங்கே அவங்க கேட்டிருக்கிறது P1/P2, இனிஷியல் பை ஃபைனல். அப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள், V2/V1 பவர் ஆஃப் காமா. காமாவின் மதிப்பு 1.5, அது 3/2 என்றும் எழுதலாம் அல்லவா. ஸோ 3/2ன்னு எழுதுகிறேன். இங்கே V2ஓட வேல்யூ 4, V1இன் மதிப்பு 5, 0.8. அதுக்கப்புறமா தோணுச்சு இதை இன்னொரு விஷயமா பண்ணலாம். எப்படின்னா 3/2 பவர் ஆஃப் 3 டு த பவர் ஆஃப் 1/2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. 4 to the power of 3, 4 16, 16 64, 5 25, 25 125 பவர் ஆஃப் 1/2. அதான் ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 என்றால் 8, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 எப்படி எழுதலாம், 25 × 5ன்னு எழுதலாம். இந்த 25 வெளியில் போச்சுன்னா 5√5. அப்போ 8 5√5 அப்படிங்கிற ஆன்சர் நம்ம போடலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 would be the கரெக்ட் ஆன்சருங்கிறத பார்க்கலாம். சரியா, இப்படியும் நமக்கான ஆன்சர்ஸ் போகிறதுக்கான வழிகள் உண்டு. அடுத்தது, when an object is placed at the center of the curvature of concave lens, image are formed at the center of the curvature on other side. கிடையாது, கான்கேவ் லென்ஸை பொறுத்த மட்டும் சேம் சைடில் தான் நமக்கு கிடைக்கும். the concave lens always form a virtual and direct image. ஆமாம், கரெக்ட், virtual and direct image தான் நமக்கு கிடைக்கும். ஸோ S1 is false but S2 is true அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 S1 is false, S2 is true அப்படிங்கிற பேஸில் இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. ரைட். அடுத்ததாக, the capacitor is made of flat plate of area A and second plate having star like structure. Each area A/3 and the height is D அப்படின்னு சொல்லும்போது the capacitance of the arrangement. ஸோ 1 2 3 அப்படின்னு நமக்கு சொல்லும்போது இது parallel அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது parallel அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலான்னா C1 + C2 + C3 அப்படின்னு மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். பேரலல்னு சொல்ல முடியாது, இதை டேரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடிய மூணுத்தையும் சம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு ε0 × A/D அல்லவா. முதல் ஸ்டெப்பு இந்த பாக்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா ε0 போட்டுருவீங்க. ஏங்கிறது A/3 / 1D ரைட்டுங்களா.
அதுவே இங்கே பாட்டமில் அடுத்த பிளாக்கை இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆல்வேஸ் டி அண்ட் டி 2D அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ செகண்ட் பிளாக் வரும்போது எப்சிலான் நாட் இன்ட்டு அதே a/3 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் டி. இங்கே தேர்ட் பிளாக் இருந்து டி 3D இருக்குல்ல 3D. ஸோ எப்சிலான் நாட் இன்ட்டு a/3 டிவைடட் பை 3D அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் வாட் எப்சிலான் நாட் பை 3D, எப்சிலான் நாட் a/60, எப்சிலான் நாட் a/9D. மூணுத்தையும் ரேஷியோ எடுத்தோன்னா 3 1 3 3 2 6 3 3 9. ஸோ 6 3 சார் 18 அப்படிங்கிறத பார்க்குறோம். 3 6 18, 6 3 18, 2 9 18, 9 + 2 11 எப்சிலான் நாட் a டிவைடட் பை 18D அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. அந்த 4ங்கிற ஆப்ஷன் தான் அதற்கான சரியான விடைங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக தி எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லும்போது மாஸ் ஈக்குவல் டு 1 கிராம் என்பது 10⁻³ kg. mc² 10⁻³ இன்ட்டு 3 × 10⁸ ஸ்கொயரு 9 × 10⁻16 -3 9 × 10⁻13 ஜூல். ஜூல்னு போட வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இங்கே எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. ஸோ ஹவு டு சால்வ் இட்? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.6 × 10⁻19 ஜூல். அப்போ 1 ஜூல் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1.6 × 10⁻19. அப்போ 9 ஜூல்ஸ்னு வரும்போது இந்த 9ங்கிற வேல்யூ டிவைடட் பை 1.6 போடும்போது 16 5 80. ஸோ 16 5 சார் 88.0. இது 5 பாயிண்ட் சம்திங், ஒரு 5.5ன்னு போட்டுக்கலாமா? ஸோ தட் will be like ஒரு 5.5ன்னு எடுத்துக்கங்க. அப்போ பாக்கி இருக்கிறது 13 + 19 32. அப்போ 5 × 10⁻32 எலக்ட்ரான் வோல்ட்டு. மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு நம்ம செக் பண்ணும்போது இங்கே 5.5ல் 1 2 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போது இங்கே 26 + 6னா 10⁻32. திஸ் இஸ் நத்திங் எலக்ட்ரான் வோல்ட். இங்கே 12 + 6னா 18. அப்போ 32ங்கிற இந்த ஆன்சர் தான் சரியாக இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலான்னா 5 × 10⁻26 × 10⁻6ங்கிறது தான், தட் இஸ் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2ங்கிறது இதற்கான சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து a plane electromagnetic wave is propagating along x direction. It has a wavelength lambda. If electric field is in y direction, maximum magnitude 60 volt/meter. The equation of magnetic field அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்னதான் சாப்டர் நம்பர் 23ல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரி என்னென்னா, என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே ரைட். என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒய் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்வியஸ்லி ஜெட் டைரக்ஷனில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மை ஆப்ஷனுங்கிறது பி ஆஃப் ஜெட்டாக இருக்கணும். இப்போ இந்த 3 ஆப்ஷன் கரெக்டு, இது தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட். இப்போ இந்த 1 2 3ங்கிற 4ங்கிற ஆப்ஷனில் முதல் விஷயம் B which is equal to electric field by C. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது 60 divided by 3ன்னு போட்டால் 20 × 10⁻8. தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் 2 × 10⁻7. 2 × 10⁻1 - 8 தட் இஸ் லைக் 2 × 10⁻7. இந்த 2 × 10⁻7ங்கிற முதல் ஸ்டெப்பு எத்தனை பொசிஷனில் வருது? மொதல் ஆப்ஷனும் கரெக்டாக வருது, ரெண்டாவது ஆப்ஷன் 4வது கரெக்டாக வருது. அடுத்ததாக இங்கே sin B sin kx - ct. k × xன்னு சொல்லும்போது கேயோட ஃபார்முலா 2π/λ. 2π டிவைடட் பை லாம்டாவோட மதிப்பு 4 × 10⁻3. அப்போது π/2 × 10⁻3 m/−1. π/2 × 10⁻3 இங்கே இருக்குது. இங்கே வெறும் π/2 மட்டும் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் 1 இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட ஆன்சர். வேலை முடிஞ்சு போச்சு. சியோட வேல்யூ எப்போதுமே நமக்கு தெரிஞ்சது தானே, 3 × 10⁻8t. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட சம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? The next one, a light unstretchable string passes over a smooth light pulley connects two blocks masses m1 and m2. If the acceleration of the system a equal to g/8, then the ratio of masses m2 by m1 which is equal to what? ஸோ 2 புள்ளி கிராஸ் பண்ணுறோம், m1 m2. இதில் எது முன்னாடி எது ஈக்குவல் வெயிட்டானு கூட நமக்கு தெரியாது. ஸோ பை அசம்ஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா m2க்கு நேராக ஆக்சலேஷன் கீழே போகணும், m1ஓட ஆக்சலேஷன் மேலே போகணும். ஸோ ஆக்சலேஷன் y is positive here, acceleration y direction negative is here. So regarding this first block, acceleration is positive on y axis, capital T plus mass always towards the bottom, weight t minus m1g equal to m1a positive. The value add பண்ணும்போது மைனஸ் இங்கே போது ப்ளஸ் ஆகுது, m1 into a plus g. Likewise t2 equal to m2 பாட்டமில் போயிட்டு இருக்கு. ஸோ this is minus, tension positive, acceleration is negative. t minus m2g equal to minus m2a. That would be like இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா t into m2 t equal to m2 into g minus a.
ஸோ ரெண்டு டென்ஷனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது m1 a plus g m2 g minus a ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த வேல்யூ இஸ் m2 divided by இந்த m1 இங்கே போகுது, இந்த g minus a இங்கே வருது. ஸோ தட் would be like g plus 8 plus g minus g by 8. ஸோ தட் இஸ் லைக் 8 1 9 9g by 8, இங்கே 8 minus 1 7g divided by 8. 8 8 கேன்சல், g கேன்சல்ஸ். அப்போ பாக்கி இருக்கக்கூடியது 9 by 7. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஈஸியாக போட்டிங்க சார், ஒருவேளை நான் யூஸ் பண்ணக்கூடிய புள்ளியில் என்னோட m1ங்கிறது பாட்டமில் ஆக்சலரேஷன் இருக்குது, அதுவே இங்கே m2 அப்படிங்கிறது மேலே போய்கிட்டு இருக்குது, அப்படின்னா என்ன சார் ஆன்சர் வரும்? சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதே ஆன்சர் தான் வரும். இதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டிவிஷன் வில் பி ஆஸ் யூஷுவல். இந்த டிவிஷனில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் வர்றதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த சிஸ்டம் இஸ் வெரி ஈஸி. நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து எதை நீங்கள் ஆசோலேஷனில் எடுத்தாலும் ஆசோலேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் மாறும். அதனால் இந்த ஸ்டெப்லேயும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவே கொடுக்குறேன். ஸோ ட்ரை திஸ் வே. இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் ஃபார் பிளாக் 1 இஸ் மைனஸ், ஃபார் பிளாக் 2 ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற டைரெக்ஷனில் நம்ம சால்வ் பண்ணி பாருங்கள். அப்பயும் உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து ஸ்பீட் பேஸ்ட் கொஸ்டின். A particle moving in a straight line cover half the distance with 6 meter per second. The other half is covered into 2 equal time intervals with 9 and 15 meter per second. So the average speed. முதல்ல எடுத்தோன்னே s1 equal to x by 2. s2ங்கிறது பாதி இருக்கக்கூடிய x by 2வை மறுபடியும் பாதியாக பிரித்தா x by 4, அப்புறம் x by 4 மூன்றாக பிரியுது. x by 4 x by 4. v1 6, v2 9, v3 15. மூன்று டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணும்போது தட் இஸ் x divided by t1 t2 t3. t1 t2 3 கண்டுபிடிக்கிறதுக்கு v1 equal to s1 by t1, v2 equal to s2 by t2, v3 equal to s3 by t3. அதுலேருந்து t1 t2 t3 எடுக்கும்போது the value of s1 என்ன x by 2 v1 6, அப்போ 2 6 12, t2 which is equal to value of s2 x by 4, அந்த 4 பாட்டமுக்கு போயிடுது, இன்ட்டு v2 9, இதை மல்டிப்ளை பண்ணும்போது 36. மூன்றாவதாக s3 divided by v3. s3 என்று சொல்லும்போது x divided by 4, v3 இன் மதிப்பு 15, அந்த 15 இங்கே மல்டிப்ளை ஆகும்போது x divided by 60. ஸோ x by 12, x by 36, x by 60 இதை மல்டிப்ளை பண்ணும்போது 12 12 3 36, 12 5 60, 180ங்கிற LCM. ஸோ காமன் LCM இஸ் 180. 12ஆல் 180ன்னா 15, 36ஓட 150 அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 இன்ட்டு 5, 60 இன்ட்டு 3 180. ஸோ 15 5 20 23 23x டிவைடட் பை 180 மேலே போயிடுச்சு அப்படின்னா 180x டிவைடட் பை 23 கட் பண்ணிங்கன்னா தட் would be like 7.9, ப்ராபப்ளி தட் இஸ் 8 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் தான் வந்து என்னென்னா ஒரு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அது கூட எக்ஸிக்யூஷன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக இந்த சேம் கொஸ்டின் சால்வ்டு இன் செஷன் 2. செஷன் 2ல் இதே கொஸ்டினே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அதை வாட்ச் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டேட்டா மாறாமல் ஒரே செஷனில் 2 முறை கேட்கப்பட்ட கொஸ்டினில் இதுவும் ஒன்று. சச் அ ரேர் ஒன் பேஸ்ட் ஆன் அடிபேட்டிக் எக்ஸ்பென்ஷனை பொறுத்தன கொஸ்டின் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். 2 எண்ட் இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ ஏக்கு பக்கத்தில் இருக்கிற 6, பிக்கு பக்கத்தில் இருக்கிற 8, இது நமக்கு புரியுது. இது பார்க்கும்போது இட்ஸ் லைக் எ சீரீஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 6 10 16 21 28 28 36 37 47 51 59 அப்படி நம்ம போட்டுடலாம் இல்லையா? ஆனால் இங்கே இதுக்குள்ளேயே நமக்கு பேரலல் சர்க்யூட் கனெக்ஷனு, இங்கே இதுக்குள்ளே பேரலல் சர்க்யூட் கனெக்ஷன், இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு விஷயம் நமக்கு ஒன்றா புரிய வந்துச்சு. அது என்னங்கிறத சொல்கிறேன். இப்போது இந்த ஜங்ஷனுக்கும் இந்த ஜங்ஷனுக்கும் பேரலில் இருக்கக்கூடிய இந்த 10 + 5 கூட்டினா 15. அதே மாதிரி இந்த ஜங்ஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த 8யும் 7யும் கூட்டினால் 15. இந்த 2 ஜங்ஷனுக்கும் இடைப்பட்ட இந்த 2 விஷயங்களை கூட்டினா 11 + 4 15. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஜங்ஷன் 3மே 15 15 15, தட் இஸ் இன் சீரீஸ் வித் 6 and 8 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்போ இந்த 3 15 என்னவா இருக்குன்னா பேரலில் இருக்குது. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டெஃப் 6க்கும் 8க்கும் தாண்டி இருக்கக்கூடிய எல்லாமே பேரலல், 6ம் 8 மட்டும் சீரியஸ். அப்போ முதல்ல பேரலல் = 1/15 1/15 1/15 3/15, தட் இஸ் லைக் 1/5. அப்போ ஆர்பியின் மதிப்பு 5 ohms, ரைட்டா? சீரீஸ் ஆர்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்பியின் மதிப்பு 5,
ப்ளஸ் 6 ப்ளஸ் 8 அப்படின்னு போடும்போது மொத்தம் 19 ஓம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பேஸ் பண்ணியிருக்கும்போது 19 ஓம்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக at the center of a half ring of radius r equal to 10 cm linear charge density 4n the potential is something. The value of x equal to potential ஓட ஃபார்முலான்னு பார்த்தா kq divided by r. kன்னு சொல்லும்போது 9 into 10 power 9 போட்டுடலாம். rன்னு சொல்லும்போது இங்கே ஆல்ரெடி இருக்குது பை 10 சென்டிமீட்டர் 10 into 10 power minus 2 அதை போட்டுடலாம். இந்த q ஓட வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணலாம்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் லென்த்து. அப்போ q which is equal to linear charge into lengthனு போடலாமா? ஆனால் where is the value of length? ஸோ இந்த குழப்பம் வருது. அப்போ இந்த லென்த்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் ஹாஃப் ரிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஹாஃப் ரிங் அப்படின்னா அரை வட்டம். ஸோ இங்கே லென்த்துங்கிறது முழு வட்டத்தை நான் பார்க்கும்போது L which is equal to 2πr. அதுவே அரை வட்டமாக இருந்துச்சு அப்படின்னா 2πr divided by 2 that is equal to πr. அப்போ length equal to pi into r அப்படின்னு போட்டுடலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணுறேன். என்ன பண்ண போகிறோன்னா the value is length into pi into r அப்படிங்கிற வேல்யூ. ஸோ k into q divided by r, k into q இன் மதிப்பு இங்கே lambda into pi into r divided by rன்னு போட்டால் r கேன்சலு. இங்கே 9 into 10 power 9 the value of lambda is 4nன்னு போட்டிருக்காங்களா? நேனோ 4 into 10 power minus 9 அப்படிங்கிறத இங்கே போடுறோம். 4 into 10 power minus 9 into pi அப்படின்னு போட்டோம். 9 6 36 ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சலு 36 பை அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. என்னோட ஆன்சர் எக்ஸ் பை, அதாவது எக்ஸ் பை. இங்கே எனக்கு கிடச்சிருக்கூட ஆன்சர் 36 பை கேன்சல் ஆச்சுன்னா the value of x is 36. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த இடத்துல இந்த பையாருங்கிற கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன லாஜிக்கு. அதில் ஹாஃப்ரிங்கிற வார்த்தையை நம்ம கரெக்டாக பிடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டோன்னா இந்த ஆன்சர் ஒன்றுமே கிடையாதுங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக a square loop of edge length 2 meter carrying current I placed with the axis parallel to xy. A magnetic field passed through xy and expressed as B equal to B0 into 1 plus 4xk where B0 equal to 5t. இப்போ net magnetic force experienced by the loop என்னன்னு கேட்குறாங்க. L, I, B இது மூணுந்தாலே நமக்கு என்ன தெரியும்? magnetic force equal to B into I into L போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போமா? ஆனால் அங்கே தான் சிக்கல். 4 edges இருக்குது. AB, BC, CD, AD. இப்போது XY பிளேனை கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது F of AB, F of CD ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. ஏன்னா அது சேம் பிளேன் சேம் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக போயிட்டுருக்கு. அப்போ வெர்டிக்கல் ஆக்சிஸ் தான் கன்சிடர். அப்போ வெர்டிக்கல் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணும்போது CB is equal to BAL into I. இந்த இடத்துல நான் வந்து F of AD அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இட் இஸ் டிபெண்ட் அப்பான் ஆக்சிஸ். இதில் 5 into 2 into 2னு போட்டு ஆன்சர் -20 கிடச்சிருது. ஏன்னா I is going on the bottom அப்படிங்கிற ஆங்கிள். ஆனால் சிபிக்கு இப்போ வரும்போது என்ன பண்ணுறது? இதில் தான் ஒரு குழப்பமே வருது. அப்போ தான் இந்த ஈக்குவேஷனும் அப்ளை பண்ணுறோம். B0 என்பது I 1 plus 4 into the x is nothing but 2 times போகுது இல்லையா? அந்த 2 டைம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 4 2 8 8 9 5 into 9 equal to 45. ஸோ இந்த 45 இன்ட்டு த வேல்யூ ஆஃப் I மாற போகிறதில்ல, L மாற போகிறதில்ல. ஸோ 45 into 4 இன்ட்டு தி வேல்யூ ஆஃப் I இஸ் பாசிட்டிவ் ஹியர். ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் I இஸ் நெகட்டிவ். அப்போது 180 I, இங்கே 180 I மைனஸ் 20 I அப்படின்னு போடும்போது 160 Iங்கிறது அதற்கான ஆன்சராக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் எனக்கு ஒரு குழப்பம் வந்தது என்னென்னா, இந்த ஏபியோட வேல்யூவும் இந்த சிடியோட வேல்யூவும் 0 ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட்டுங்கிறது 0வில் ஆரம்பிக்குது. இந்த பாயிண்ட்லேயும் எக்ஸோட கோஆர்டினேட் 0. திஸ் இஸ் 0,0, திஸ் இஸ் 0,2. இந்த பாயிண்ட் என்ன? 2,0. திஸ் பாயிண்ட் இஸ் 2,2. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஆரிஜினேட்டிங் ஆக்சிஸில் வரும்போது இந்த எக்ஸோட மதிப்பை நான் இங்கே போடுறேன். ஸோ பி ஆஃப் ஏ அப்படின்னு போட்டால் 5 இன்ட்டு 1 + 4 இன்ட்டு 0 அப்படின்னு போடுறோம். 0 அப்படின்னு போட்டால் தட் இஸ் 5. அதுவே பி ஆஃப் பி அப்படின்னு போடும்போது 5 இன்ட்டு 1 + 4 இன்ட்டு 2 8 4 2 8 8 1 9 9 5 45. ஸோ எனக்கு ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஏவும் டியும் 0 இருக்கிறதுனால 0. அதுவே சியும் டியும் நமக்கு 2ங்கிற பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால 45 அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் ஸ்டஃப் கம்மிங் அண்ட் அவுட். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இது போல். அடுத்து
a string is wrapped around the rim of the wheel of moment of inertia 0.4 radius கொடுத்துட்டாங்க. The wheel is free rotate about the axis. Initially the wheel is at rest. Initially at rest ன்னு சொல்லும்போது that is omega not equal to 0. இப்போ string is forced by 40 Newton. The angular velocity after 10 second is x radian per second. இப்போ x கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது it is முடுக்கும் அப்படி இல்லையா, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம். I கொடுத்துருக்கு, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஒமேகா நாட் விச் இஸ் ஈக்குவல் டு 0, ஃபோர்ஸோட வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு, டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, இனர்ஷியா ஃபைனல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்குலார் வெலாசிட்டி ஃபைனல்னால் ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி போடலாம். நமக்கு ஆல்ஃபா இல்லை, ரைட்டுங்களா? இது தவிர வேறு எந்தெந்த ஆப்ஷனில் கண்டுபிடிக்கலாம்? ஒமேகா எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டீட்டா. டீட்டாவும் இல்லை, ஆல்ஃபாவும் இல்லை. பட் ஆல்ஃபாவை ஏதோ ஒரு வகையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு ஐயை வச்சு நம்ம பேஸ் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐ இன்ட்டு ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு டவ். டவ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸில் போகிறோம். ஃபோர்ஸோட வேல்யூ 40 நியூட்டன் இருக்கா, ரேடியஸ் 10 இன்ட்டு 10⁻², ஏன்னா 10 சென்டிமீட்டர் என்பது 10 இன்ட்டு 10⁻² மீட்டர் அல்லவா? போட்டோமா? ஐயோட வேல்யூ 0.40 ஆல்ஃபா. ஸோ இதுலேருந்து முதல்ல நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். 400 இன்ட்டு 10⁻², ஹியர் 40. அப்போ 4, ஏன்னா 400 இன்ட்டு 10⁻² நான் 4, திஸ் இஸ் 0.4. இதை கொண்டு வரும்போது 10 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஒமேகா எஃப் ஈக்குவல் டு ஒமேகாங்கிறது 0, ஆல்ஃபா என்பது 10, டைமுங்கிறது 10, 10 10 100 ரேடியன் பர் செகண்ட். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 100 ரேடியன் பர் செகண்ட், எக்ஸ் ரேடியன் பர் செகண்ட்னு சொல்லும்போது இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சராக இருக்குது, ரைட்டா? அதே போல் 2 person pulling a wire towards themselves, each person exert the force of இருக்குது, யங்ஸ் மாடுலஸ் இருக்குது, ஒரிஜினல் லென்த் L, கிராஸ் செக்ஷன் A, எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லென்த் என்னென்னா del L. ஸோ ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான், del L ஈக்குவல் டு FL/AE. ஃபோர்ஸோட வேல்யூ 200, லென்த்தோட வேல்யூ 2. அதே மாதிரி மீட்டரில் இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கிட்டேன். எஸ், இட் இஸ் இன் மீட்டர். யங்ஸ் மாடுலஸ் ஏரியா 2 cm². ஸோ cm² which is equal to 10⁻⁴ m². ஸோ 2 இன்ட்டு 10⁻⁴ m². யங்ஸ் மாடுலஸ் 10⁻11 Nm/m². தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ். மல்டிப்ளை பண்ணால் 400 கீழ் 2 இன்ட்டு 10⁻⁷. ஸோ 2னா 200 இன்ட்டு 10⁻⁷. இதை என்னென்னு எழுதலாம்? 20 இன்ட்டு 10⁻1⁻⁷. தட் இஸ் லைக் 20 இன்ட்டு 10⁻⁻6 மீட்டர். தட் இஸ் கால்ட் அஸ் 20 மைக்ரோமீட்டர். எதுக்கு சார் இவ்வளோ கன்வர்ஷன் கேட்டால் ஆன்சரில் மைக்ரோமீட்டர்னு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம்? 10⁻⁻6 இஸ் நத்திங் பட் மைக்ரோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் படி தி ஆன்சர் இஸ் 20 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த நெக்ஸ்ட் வீடியோ யூ ஆர் கோயிங் டு சி 9/4/2024 ஷிஃப்ட் நம்பர் 2ஓட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸ். இந்த டைப் செஷன் 2ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கம்பேர்டு வித் செஷன் நம்பர் 1, செஷன் 2 இஸ் சம்ஹவ் டிஃபிகல்ட். இது அப்கமிங் சீசன்ஸில் இன்னும் அதிகமாகத்தான் போகும், இன்னும் கொஞ்சம் டஃப் லெவலில் தான் போகுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரியப்படுத்திக்கிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி என்கொயரிஸ், ஃபார் எனி கிராஷ் கோர்ஸ் ஆர் ரெகுலர் கோர்ஸ், யூ கேன் கம்யூனிகேட் த்ரூ அவர் கூகுள் ஃபார்ம். எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.